கழகத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். மயிலம் தொகுதி மயிலம் முருகனுக்கு 6 முகம், நம்ம அண்ணன் சிவிஎஸ் அவர்களுக்கு 2 முகம். நம்பி வந்தவங்களுக்கு அன்பு முகம், சீண்டி பார்க்கிறவங்களுக்கு சிங்க முகம். திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு நான் ஒரு டிப்ஸ் கொடுக்கிறேன். எங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பதில் சொன்னதுக்கு என்ன திட்டாங்கன்னு ஊரூரா போய் அழுவுறாரு. தப்ப தவறி மறந்து கூட எங்க அண்ணன் சிவிஎஸ் சீண்டி பார்த்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலினோட ஸ்டாலினே காக்காக்கு போட வேண்டியதா வரும். சண்டைக்கோழி படத்துல விஷால போட்டு தள்ளுறதுக்காக சில குரூப்ப தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணிப்பாங்க. அந்த ஆளுங்கெல்லாம் வில்லனுக்கு போன் போட்டு நீங்க ஒன்னும் அவனை தொட்டலையே அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரிதான் ஸ்டாலினும் உதயநிதியும் பொன்முடி கிட்ட வந்து சிவிஎஸ் திட்டுறாங்க அழுவாங்க. அதுக்கு பொன்முடி பயந்து நீங்க ஒன்னும் அவரை திட்டலையே அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா இந்த விழுப்புரத்தின் விழுப்புரம் மாவட்டத்துக்கு நம்ம அண்ணன் தான் சிப்பாயி, நம்ம அண்ணன் தான் தளபதி, நம்ம அண்ணன் சிவிஎஸ் தான் ராஜா. இப்படிப்பட்ட தைரியமான ஒருத்தர் உங்களுக்கு தலைவரா கிடைச்சது பார்த்தா எனக்கே பொறாமையாதான் இருக்கு. நான் சினிமால ரஜினிக்கு ஃபேனு, அரசியல்ல அண்ணன் சிவிஎஸ்க்கு தான் ஃபேனு. என் அன்பு சகோதரர் அண்ணன் சிவிஎஸ் அவர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி உங்க சின்னமான அம்மாவின் சின்னமான வெற்றியின் சின்னமான இரட்டையில ஓட்டு போடுங்க. உங்க வீட்டு பிள்ளை, உங்க சகோதரர், அவருக்கு நான் ஒன்னும் சொல்லி நீங்க ஓட்டு போடணும்ன்றது இல்ல. அவரை பத்தி தெரியும். இந்த மாவட்டத்துல ரெட்டையில இவ்வளவு பசுமையா இருக்குன்னா அதுக்கு காரணம் சிவிஎஸ் அண்ணனும் அவரோட குடும்பமும். இந்த மாவட்டத்து மக்களுக்கு அண்ணனை பத்தி தெரியும், அண்ணனோட அன்பை பத்தி தெரியும், அண்ணனோட அருமை பத்தி தெரியும். அதனால நீங்க எல்லாரும் ரெட்டைலுக்கு ஓட்டு போடுவீங்க. ஆனாலும் திருட்டு திமுக காரங்க வருவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்பாவி மக்கள் அவங்கள நம்பி ஏமாறக்கூடாது இல்ல. போன முறை வந்தாங்க, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, போலி விளம்பரங்களை தந்தாங்க, மக்கள் தமிழ்நாட்டுல ஏமாந்தாங்க. இன்னைக்கு கனிமொழி பிரச்சாரம் பார்த்த கிளம்பும் போது அக்கா கனிமொழி பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சி காலத்துல இந்த பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களா? நீங்களே சொல்லுங்கம்மா. இந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களா? பெண்கள் நடமாட முடியுதா? சாதாரண பெண்கள் சந்தைக்கு போக முடியுதா? வயசானவங்க வாக்கிங்க்கு போக முடியுதா? சின்ன குழந்தைங்க தைரியமா ஸ்கூலுக்கு போக முடியுதா? கன்னி பொண்ணுங்க காலேஜுக்கு போக முடியுதா? குடும்ப பெண்கள் கோவிலுக்கு போக முடியுதா? கணவரோடையோ அப்பா அம்மாவோடையோ தைரியமா வெளியில நடமாடுற நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கா? ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போனா அவங்க அப்பா அம்மா எல்லாரும் அந்த பொண்ணு நேரத்தோட வருவாளான்னு கவலைப்படுறதில்ல, மானத்தோட வருவாளா உயிரோட வருவாளான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு பெண்கள் சாவுக்கு பயப்பட மாட்டாங்க. செத்தாலும் பரவாயில்ல, ஆனா மானத்தோட சாகணும்னு நினைக்கிறவங்க தான் தமிழ்நாட்டு பெண்கள். 2011 இருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாட்டு பெண்கள் எப்படி இருந்தாங்க? நம்ம அம்மாவோட ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டு பெண்கள் எப்படி இருந்தாங்க? ஒரு பெண்ணை தொடர்றதுக்கு எவனுக்காவது தைரியம் இருக்குமா? மீறி ஒரு பெண்ணை தொட்டா அவன் வட்டமோ மாவட்டமோ எம்எல்ஏவோ மந்திரியோ நம்ம புரட்சி தலைவி அம்மா என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு 2.5 வயசு பொண்ணு ஒரு திமுக கட்சிக்காரன் கெடுக்கிறான். 2.5 வயசு பொண்ணு 7 வயசு பொண்ணு நாமக்கல்ல கெடுக்கிறாங்க. விளாத்தி குளத்துல
கொடூரமா கெடுத்து கெடுத்து கொள்றாங்க. இது எதுக்குமே நடவடிக்கை எடுக்க துப்பில்லாத ஸ்டாலின் இது எல்லாமே மறைச்சிட்டு மறுபடியும் ஓட்டு கேட்டு வராங்க. இன்னைக்கு ஸ்டாலின் சிஎம்மா இருக்காருன்னா, திமுக ஆட்சியில இருக்குன்னா அது தமிழ்நாட்டு பெண்கள் போட்ட பிச்சை. தமிழ்நாட்டு பெண்களோட தயவுல தான் இன்னைக்கு ஸ்டாலின் சிஎம்மா இருக்காரு. பெண்கள் எல்லாருக்கும் 1000 ரூபாய் தருவோம், 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க போன தேர்தல்ல. அப்பாவி பெண்கள் நம்பி 1000 ரூபாய் வரும்னு நினைச்சு ஓட்டு போட்டாங்க தமிழ்நாட்டுல நிறைய பேரு. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுத்தாரா? 28 மாசம் கழிச்சு கொடுத்தாரு. 28 மாசம். அதுவும் பெண்கள் மேல அக்கறையில எல்லாம் கொடுக்கல. எம்பி எலெக்ஷன் வருது, ஓட்டு வேணும்ன்றதுக்காக கொடுத்தாரு. அதுவும் எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கல. தகுதியானவங்களுக்கு மட்டுமே 1000 ரூபாய்னு சொல்லி கொடுத்தாரு. தெரியாம தான் கேக்குற, அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு? எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தானே. ஏன் மக்களை ஏமாத்துறாங்க? போன முறை பெண்களை ஏமாத்தின மாதிரி இந்த முறையும் பெண்களை ஏமாத்தலான்னு வராங்க. திமுக காரங்க பொய்யான வாக்குறுதிகளை தராங்க. திமுக சொல்றாங்க இந்த முறை பெண்களுக்கு கூப்பன் தருவாங்களா? கூப்பன் நீங்களே சொல்லுங்க. திமுக கொடுக்கிற கூப்பன் எல்லாம் செல்லுமா? 8000 ரூபாய்க்கு ஸ்டாலின் கூப்பன் தருவாரா? அந்த கூப்பனை வச்சுக்கிட்டு பெண்கள் கடைக்கு போய் மிக்சி, கிரைண்டர், டிவி, ஃபேன், ஏசி, ஃப்ரிட்ஜ் எல்லாமே வாங்கிக்கணுமா? நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு பெண்களுக்கு எத்தனை பொருள் வருமா? ஒரு டோக்கன் கொடுத்தா, ஒரு 8000 ரூபாய் டோக்கன் கொடுத்தா, இவங்க கொடுக்கிற டோக்கன் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க ஆடி தள்ளுபடிக்கு துணி கடைக்கு போனா ஒரு டோக்கன் தருவாங்களே, அந்த மாதிரி இருக்கும். மக்களை ஏமாத்துறதுக்காகவே கொடுப்பாங்க இந்த டோக்கனை. மேல பெருசா கொட்டையா 8000 எழுதிருக்கும். கீழே பொடி பொடியா சின்ன எழுத்துல நிறைய விஷயங்கள் எழுதிருப்பாங்க. நீங்க 50,000 ரூபாய் செலவு பண்ணா இந்த 8000 ரூபாய் கூப்பன் செல்லும்னு சொல்லுவாங்க. 2031 வரைக்கும் ஸ்டாலின் உயிரோட இருந்து திமுக ஆட்சியில இருந்தா இந்த கூப்பன் செல்லும்னு சொல்லுவாங்க. இந்த கூப்பன் சாயம் போகாம இருந்தா, கிளியாம இருந்தா, நீங்க மடிச்சு வைக்காம இருந்தா இந்த கூப்பன் செல்லும்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மேல மறுபடியும் சொல்லுவாங்க, தகுதியானவங்க கையில இருந்தா மட்டுமே கூப்பன் செல்லும்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு இந்த திருட்டு திமுக காரங்களை நம்பாதீங்க. திமுக தேர்தல் சமயத்துல மக்களோட காலை பிடிக்கும், தேர்தல் முடிஞ்ச உடனே மக்களோட கழுத்து பிடிக்கும். எல்லாமே பொய். திமுக சொல்றது எல்லாமே பொய். அவங்க சொல்ற பொய் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு புரியறதுக்காக நான் சின்ன கதை சொல்லட்டுமா? கதை கேட்கிற பொறுமை இருக்கா உங்களுக்கு? பூலோகத்துல செத்து யமலோகத்துக்கு போனவங்க எல்லாம் வரிசையில நின்னுகிட்டு இருந்தாங்களாம். சித்திரகுப்தன் கணக்கு பார்த்துட்டு இருந்தாரு. கணக்கு பார்த்து அவர் யமனுக்கு சொல்லுவாரு, யமன் அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுப்பாரு. இப்படி வரிசையில நின்னுகிட்டு இருக்கும் போது முதல் நாள் வந்து நின்னாரு. சித்திரகுப்தன் அவனோட கணக்கு பார்த்தாரு. கணக்கு பார்த்து, யமன் சார் இவன் ஒரு நாளைக்கு 2 பொய் பேசுறான்னு சொன்னார். உடனே கோபப்பட்ட யமன், வாய வச்சுக்கிட்டு பொய்யா பேசுற, பொய் பேசுற வாயில பூரி கட்டையாலேயே அடிச்சு நரகத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவார். அவனும் அழுதுகிட்டே நரகத்துக்கு போயிடுவான். 2வது ஆள் வந்து நிப்பான். அவனோட கணக்கு பார்த்த சித்திரகுப்தன், யமன் சார் இவன் ஒரு நாளைக்கு 10-15 பொய் பேசுறான் யமன் சார்ன்னு சொல்லுவார். ரொம்ப கோவப்பட்ட யமன், இவ்வளவு பொய் பேசுறியா? உனக்கு பூரி கட்டை எல்லாம் பத்தாது, இவனுக்கு சவுக்கு கட்டையாலேயே வாயில அடிச்சு நரகத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவார். அவனும் அழுதுகிட்டே நரகத்துக்கு போயிடுவான். 3வது ஆள் வந்து நிப்பார். அவனோட கணக்கு பார்த்த சித்திரகுப்தன், யமன் சார் இவன் ஒரு நாளைக்கு 20-25 பொய் பேசுறான் யமன் சார்ன்னு சொல்லுவார். ரொம்ப கோவப்பட்டு டென்ஷன் ஆன யமன், மனுஷனா பிறந்து எப்படிடா இவ்வளவு பொய் பேசுறீங்க? இவனுக்கெல்லாம் சாதா கட்டை பத்தாது, இவனுக்கு தேருக்கு முட்டு கொடுக்கிற பெரிய கட்டை இருக்குல்ல, அந்த கட்டைய கொண்டு வந்து வாயில அடிச்சு நரகத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவார். அவனும் சிரிச்சுக்கிட்டே நரகத்துக்கு போவான். அதை பார்த்த யமன், ஏடா இவ்வளவு பெரிய கட்டையால் அடிக்க சொல்லிருக்க, உனக்கு பயம் இல்லையா?
சிரிச்சுக்கிட்டே போறேன்னு கேட்பாரு. அதுக்கு அவன் ஒரு நாளைக்கு 20-25 பொய் பேசுற எனக்கே தேருக்கு முட்டு கொடுக்கிற கட்டையால வாயில அடிக்க சொல்லிருக்கீங்க. என் பின்னாடி நிக்கிறவன் திமுக தேர்தல் அறிக்கை தயார் பண்ணவன் அவன் வாய நினைச்ச சிரிச்சேன்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு திமுக தேர்தல் அறிக்கையில இருக்கிறது அத்தனையும் பொய். தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்க. தேர்தல் வந்தா வருவாங்க, ஊரூரா வந்து இஷ்டத்துக்கு வாக்குறுதி தருவாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. கடந்த 5 வருஷமா ஸ்டாலின் குடும்பத்துக்காக தான் ஆட்சி பண்றாரு, மக்களுக்காக ஆட்சி பண்ணல. இந்த 5 வருஷத்துல 6 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கு இந்த திமுக அரசாங்கம். ஆனா மக்களுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வரல. திமுக காரங்க வருவாங்க, ஸ்டாலினே வருவார் இந்த ஊருக்கு. ஏன்னா ரொம்ப முக்கியமான தொகுதி இல்ல, நம்ம அண்ணன் சிவிஎஸ் அவர்கள் குட்டி சிங்கம் நிக்கிற இடம். நம்ம அண்ணன் சிவிஎஸ் பார்த்தாலே பயம். அதனால நேரடி போட்டின்னு நினைச்சுக்கிட்டு இங்க வந்து பிரச்சாரம் பண்ணுவாரு. ஸ்டாலின் சொல்லுவாரு, நாங்க ஜெயிச்சா உங்களுக்கு நகை கடன், கல்வி கடன், பயிர் கடன், விவசாய கடன், பக்கத்து வீட்டு கடன், காய்கறி கடன், பால் கடன், காலை கடன் கூட ரத்து பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தா கடன் எல்லாம் தள்ளுபடி செய்ய மாட்டாங்க, கொடுத்த வாக்குறுதியை தள்ளுபடி செய்வாங்க. நீங்க வழக்கம் போல நம்ம அண்ணன் சிவிஎஸ் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டாலைக்கு ஓட்டு போடுங்க, அம்மாக்கு ஓட்டு போடுங்க. நாங்க ஆட்சிக்கு வருவோம். நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே திமுகவை தள்ளுபடி செய்வோம். நீங்க எல்லாரும் நிம்மதியா வாழலாம். உங்களுக்காக எத்தனையோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க நம்ம அண்ணன் எடப்பாடியார். 297 திட்டங்கள் மக்களுக்காக, மக்களோட தேவைகளை தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம திட்டங்கள் எல்லாம் பார்த்து பயந்த ஸ்டாலின் சொல்றார், இதெல்லாம் இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றவே முடியாதுன்னு. யார்கிட்ட வந்து அவங்க பேசுறாங்க? மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்த அம்மாவோட அதிமுக இது. மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வந்த அதிமுக இது. மக்களுக்காக மக்கள் ஆட்சி நடத்தின அதிமுக இது. இதுக்கு முன்னாடி அம்மா சொன்னாங்க, தாலிக்கு தங்கம் தரேன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்க. மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கிறேன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்க. மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுக்கிறேன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்க. இலவசமா 100 யூனிட் மின்சாரம் தருவேன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்க. அம்மாக்கு அப்புறம் முதல்வரான நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அந்த 4 வருஷத்துல எந்த திட்டத்தையும் நிப்பாட்டாம மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தாரு. கொரோனா காலத்துல 1 ரூபாய் வருமானம் இல்லைன்னா கூட மக்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்த்தவர் நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இப்போ அம்மா வழியில ஆட்சி நடத்துறதுக்காக அண்ணன் எடப்பாடியார் சொல்றாரு, தாய்மார்களுக்கு விலையில்லா கேஸ் திட்டம், வருஷத்துக்கு 3 சிலிண்டர், 3 கேஸ் சிலிண்டர் உங்க வீடு தேடி வரும். கிராமத்துல 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும். அம்மா இல்லம் திட்டம், வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு அரசாங்கம் இடம் கொடுத்து வீடும் கட்டித்தரும். ஏழைகளுக்கு ஒற்றை வீடு நிச்சயம். உங்களோட மகிழ்ச்சியே எங்க லட்சியம். வேலை இல்லாம இருக்கிற மாணவர்கள் தவறான வழியில போயிடக்கூடாதுன்றதுக்காக கல்லூரி முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு 2000 ரூபாயும், +2 முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாயும் வழங்கப்படும். இந்த ரோட்டோரமா சின்ன சின்ன கடையை வச்சுக்கிட்டு சின்ன வியாபாரம் பண்ற சிறு வியாபாரிகளோட கடன் தள்ளுபடி செய்யப்படும். ஓட்டுக்காக மட்டும் கூட வச்சுக்கிட்டு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரச்சனை வந்தா தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்கிற ஸ்டாலின் மாதிரி இல்லாம சிறுபான்மை மக்களோட வாழ்க்கை முன்னேறணும்ன்றதுக்காக சிறுபான்மை மக்களுக்கு தொழில் தொடங்க வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும். தாய்மார்கள் கடந்த 5 வருஷமா உதயசூரியன் ஆட்சி காலத்துல இருட்டுல மட்டுமே வாழ்றாங்க. தாய்மார்கள் வாழ்க்கையில வெளிச்சம் வரணும்ன்றதுக்காக குலவிளக்கு திட்டத்துக்கு கீழே மாசம் மாசம் உங்களுக்கு இனிமே 2000 ரூபாய் வழங்கப்படும். நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பச்சை தமிழன், ஒரு உண்மையான விவசாயி மகன். அதனால பொங்கல் திருநாள் அன்னைக்கு உங்களுக்கு சிறப்பு தொகுப்போட சேர்த்து 1000 ரூபாய் வழங்கப்படும்.
இனிமே தீபாவளிக்கு ஒரு தரமான வேட்டியும் தரமான சேலையும் வழங்கப்படும். கடந்த 5 வருஷமா திமுக ஆட்சி காலத்துல எல்லா தரப்பு மக்களும் கஷ்டப்பட்டாங்க. வரி எல்லாம் ஏறி போச்சு, விலையெல்லாம் ஏறி போச்சு. அதனால உங்களோட கஷ்டத்தை கொஞ்சமாவது போக்கணும்ன்றதுக்காக அண்ணன் எடப்பாடியார் சிஎம் ஆன உடனே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். அரசு பள்ளி மாணவர்களோட மருத்துவ கனவை நினைவாக்க 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அந்த இடஒதுக்கீடு 10% உயர்த்தப்படும். தாய்மார்களுக்கு இன்ப அதிர்ச்சியா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். பெண்கள் பாதுகாப்புக்காக 5 லட்சம் ஸ்கூட்டர் வழங்கப்படும். ஒவ்வொரு ஸ்கூட்டருக்கும் 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். இந்த சமுதாயத்துல ஆணும் பெண்ணும் சமம். ஒரு பெண் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ ஆணும் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு இனிமே பேருந்துல ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்குமே இலவசம் என்ற திட்டத்தை கொண்டு வரும். இப்படி ஏராளமான திட்டங்கள். நீங்களே சொல்லுங்க, இதெல்லாம் மக்களுக்கான திட்டங்கள். குடும்பம் முன்னேறணும்ன்றதுக்கான திட்டங்கள் கிடையாது. மக்களுக்காக பார்த்து மக்களுக்காக கொண்டு வந்திருக்கிற நல்ல திட்டங்கள். தயவு செஞ்சு திமுகவோட போலி விளம்பரங்களையும் பொய்யான வாக்குறுதிகளையும் நம்பி ஏமாறாதீங்க. ரெட்டாலுக்கு ஓட்டு போடுங்க. நமக்கு ஒன்னும் பெரிய போட்டி எல்லாம் கிடையாது. எதிரில் நிக்கிறது தேமுதிக. தேமுதிகனாலே தேர்ந்து முடிந்த தீகா. எந்த கருணாநிதியையும் திமுகவையும் எதிர்த்து கேப்டன் கட்சியை ஆரம்பிச்சாரோ அந்த கேப்டனோட கொள்கையை தம்பி எம்பி சீட்டுக்காக வித்தவங்க பிரேமலதா. நம்மெல்லாம் தோக்கடிக்க தேவையில்லை பிரேமலதாவை. கேப்டன் ஆன்மாவே தோக்கடிக்கும். அதனால நமக்கு வெற்றி நிச்சயம். ஆனா நம்மளோட வெற்றி வித்தியாசம், நம்ம ஜெயிக்கிற வித்தியாசம் வரலாறுல இருக்கிற ஒரு பெரிய இடமா இருக்கணும். தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தோடு நம்ம அண்ணன் சிவிஎஸ் அவர்கள் ஜெயிக்கணும். நம்ம அண்ணன் ஜெயிச்சா நம்ம ஜெயிச்ச மாதிரி. தயவு செஞ்சு இந்த விழுப்புரத்தின் சூப்பர் ஸ்டார் அண்ணன் சிவிஎஸ் அவர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி உங்க சின்னமான அம்மாவின் சின்னமான வெற்றியின் சின்னமான இரட்டை இலையில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏழை எளிய மக்களின் சின்னம்